ஹலோ எவ்ரிஒன். நீங்க பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜை படிக்க ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து ஹேண்ட்ஸ் ஆனா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பைத்தான் ப்ரோகிராமத்தை கவர் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அதோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை பண்றதை விட ப்ராப்ளம் சால்விங் அதிகமா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ப்ரோகிராமிங்கோட நாலேஜ் வந்து ஷார்ப் ஆகும். பிகாஸ் இப்ப இருக்கிற ஏஐ ஜெனரேஷன்ல ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் சாட் ஜிபிடி கோட வச்சு கூட ஜென்ரேட் பண்ண சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்ப இருக்கிற பெரும்பாலான இன்டர்வியூஸ்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸை நீங்க எப்படிலாம் அப்ரோச் பண்றீங்க, நீங்க எப்படிலாம் திங்க் பண்றீங்க அப்படின்றதான் ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. அதுக்காகவே இந்த வீடியோ வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்பதான் நீங்க பைத்தான் ப்ராப்ளம் சால்விங்க வந்து போட போறீங்க. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான ஒரு வீடியோவா இருக்கும். ஓகேவா? சரி வாங்க இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்வாப் 2 நம்பர்ஸ் வித்தவுட் தேர்ட் வேரியபிள். இந்த ப்ராப்ளம நம்ம வந்து எந்த விதமான இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணாம தான் போடப் போறோம். மேக்ஸ், மேக்ஸு இதுதான் இன்பில்ட் ஃபங்ஷனா சொல்றேன். நம்ம லென்த்து, செட்டு இந்த மாரி இன்பில்ட் ஃபங்ஷன யூஸ் பண்றதால, நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது கம்மியாக சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம யோசிக்கிற அந்த கேப்பபிலிட்டி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இந்த மாரி இன்பில்ட் ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கோடிங் பழகிட்டே இருக்கும்போது, ஒரு அட்வான்ஸ் லெவல்ல அதிகமா இன்பில்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே இல்ல. பிகினரா நீங்க ப்ராப்ளம் சால்விங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இன்பில்ட் ஃபங்ஷன் இல்லாம லாஜிக்கா திங்க் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப a = 5, b = 10. இத நம்ம ஸ்வாப் பண்றோம். வித்தவுட் தேர்ட் வேரியபிள் இல்லாம. தேர்ட் வேரியபிள்னா ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சுக்கிட்டு அந்த தேர்ட் வேரியபிள ஸ்டோர் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். அது மாரி இல்ல. தேர்ட் வேரியபிள் இல்லாம லாஜிக்கா ஸ்வாப் பண்ணலாம். எப்படி? a aன்னு ஒரு வேரியபிள்ல a = a + b. இந்த இடத்துல நீங்க கவனிச்சா தெரியும். a + b இப்ப நவ் a 5 b 10. ஸோ 15. ஓகேவா? கிளியரா? a ஓட வேல்யூ 15. அப்புறம் b = a - b. இப்ப பாருங்க a ஓட வேல்யூ ஆல்ரெடி 15. ஸோ 15 மைனஸ் b ஓட வேல்யூ எவ்வளவு? 10. அப்ப 15 - 10 = 5. b ஓட வேல்யூ 5. போட்டாச்சா? அடுத்து மறுபடியும் a ஓட வேல்யூக்கு வரோம் பாருங்க. a ஓட வேல்யூ a - b. ஆ ஒரு கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு புரியறதுக்காக பண்றேன். a - b அப்படின்னு சொல்றோமா? a ஓட வேல்யூ ஆல்ரெடி 15. b ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 5ன்னு. இப்பதானே கண்டுபிடிச்சோம். ஸோ -5 = 15 - 5 10. ஸ்வாப் ஆயிடுச்சா? பாருங்க ஸ்வாப் ஆயிடுச்சா? இதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க சிம்பிள் லாஜிக் தான். இது உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செம்மே ரொம்ப ஒரு இதுவா கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக ஈஸியான சம் தான் இது. ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஒரு சிம்பிள் லாஜிக் தான். a = கமா போடணும் மக்களே. பைத்தான் சின்டாக்ஸ். ஓகே. கமா b = b. இப்ப நம்ம இத ரன் பண்ணலாமா? ரன் பண்றோம். a = 10, b = போடணுமா? பாருங்க. b = 5. அவுட்புட் வந்துருச்சா? பாருங்க. a = 5 தான் கொடுத்துருந்தோம். எப்படி ஸ்வாப் ஆச்சு? லாஜிக் தான். லாஜிக் வச்சு ஸ்வாப் பண்ணிருக்கேன். அடுத்த சம். The largest of 3 numbers without use max. இந்த மேக்ஸ் வச்சு ஈஸியா இந்த சம்ம போட்டுடலாம் தான். உண்மைதான். ஏன்னா பைத்தானை பொறுத்தவரைக்கும் நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. அதனால தான் பைத்தான் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் இல்லாம போடுறது தான் லாஜிக். அந்த லாஜிக்கை திங்க் பண்றது தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கு. ஓகேவா? இப்ப டெஃப் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. டிஃபைன் பண்ணிக்கிறேன். டிஃபைன் பண்ணி ஒரு விஷயத்தை அடிக்கடி பண்றதை நம்ம ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிக்கிட்டா அதை கால் பண்ணி ஈஸியா அந்த வேலையை முடிக்கலாம். அதுக்காக நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபைன் ஃபைண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு a, b, c 3 பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறேன். கோலன். அப்புறம் இஃப் ஒருவேளை இஃப்னா அது ஒரு கண்டிஷன். இப்பதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போறோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப், எலிஃப், ஸ்விட்ச் கேஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப் போடுறோம். இஃப் > b அண்டுன்றது ஒரு ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ல ஆர் ஆப்ரேட்டர், அண்ட் ஆப்ரேட்டர்லாம் இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். ஸோ a > c இது 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து என்ன சொல்றது?
ஏவை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஏ வந்து பிஏ விடவும் பெருசா இருக்கணும், ஏ வந்து பிஏ விடவும் பெருசா இருக்கணும், இல்ல பியா இருக்கலாம். ஏ வந்து சிஏ விட பெருசா இருக்கலாம், சியா இருக்கலாம். இவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து எலிஃப். எல்சிஃப் தான் எலிஃப்னு சொல்லுவாங்க பைத்தான்ல. ஓகேவா? அப்புறம் பி கிரேட்டர் than ஈக்குவல் டு எதோட சியோட பெருசா இருக்கணும். அண்ட் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும்க்காக பி கிரேட்டர் than ஈக்குவல் டு சி. சின்னு போடுறேன் பாருங்க மறுபடியும். ஏ. ஏன்னா நம்ம எல்லா இதுவும் பார்க்குறோம் இல்லையா? அதுக்காக இங்க சி போட்டு இங்க ஏ போடுவோம். லாஜிக் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப கோலன் ரிட்டர்ன் இப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா பிஏ வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கோ அப்படின்றோம். இப்ப இந்த ரெண்டு கண்டிஷனுமே இல்லைன்னா சிம்பிளா எல்ஸ் போட்டு சிஏ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் லாஜிக். முடிஞ்சது. இதை நம்ம ரன் பண்ணா அவுட்புட் வராது. மேல இருக்க டிஃபைன் பண்ணா கீழே வந்து கால் பண்ணும். அதுதான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். எப்படி கால் பண்றது? பிரிண்ட். ஏன் இங்க பிரிண்ட் யூஸ் பண்றேன்னா மேல நான் ரிட்டர்ன் தான் போட்டிருக்கேன். மேல நாங்க பிரிண்ட் யூஸ் பண்ணா இங்க நான் பிரிண்ட் தேவையில்ல. இங்க நான் வந்து பிரிண்ட் ஏன் யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேல ரிட்டர்ன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன் லார்ஜஸ்ட் 9,1,3. இப்ப அவுட்புட் என்னன்னு செக் பண்ணலாமா? அவுட்புட் 9 தான் லார்ஜஸ்ட். பாருங்க 9,1,3. ஓகேவா? கோடு பர்ஃபெக்டா ரன் ஆகுது. ஓகேவா? அடுத்த சம் என்ன? அடுத்த சம் வந்து ஒரு பிரைம் நம்பர் சம். இது பிரைம் நம்பர் கூட சம் கூட ஒரு சிம்பிள் லாஜிக்கா தான் போட போறேன். அதாவது ஃபால்ஸ் ட்ரூ. பிரைம் நம்பரா இருந்தா ஃபால்ஸ், பிரைம் நம்பர் இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அவ்வளவுதான். இந்த லாஜிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப இந்த பிரைம் நம்பரா இருந்தா நாட் அ பிரைம், இல்ல பிரைம் நம்பர் சீரிஸா பிரிண்ட் பண்றது அதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள பிரைம் நம்பர் பிரிண்ட் பண்றது எல்லாமே அடுத்தடுத்து போட போறோம். இது ஒரு பிகினர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால ஃபால்ஸ் ட்ரூ அப்புறம் கண்டிஷன் லாஜிக் அதை மட்டும் பார்க்கலாம். இஸ் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். எல்லாமே ஃபங்க்ஷன் வச்சு தான் நான் போடுவேன். ஃபங்க்ஷன் வச்சு போடுறது தான் ஒரு முக்கியமான குட் ப்ராக்டிஸ். இஃப் n லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது என்ன சொல்ல வரேன்னா பிரைம் நம்பர்னா ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் பண்ண எல்லாமே பிரைம் நம்பர் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 11 எக்ஸெட்ரா எல்லாமே பிரைம் நம்பர் கண்டிஷன்ல வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டு n லெஸ் than ஆர் n வருமா? இல்லை, n வராது. ஏன்னா இங்க நம்ம n கொடுக்கல, s கொடுத்துருக்கோம். என்ன பண்றோம்? n கொடுக்குறோம். எஸ் n லெஸ் than n இருந்தா ரிட்டன் ஃபால்ஸ் ஆக்கிடு அப்படின்னு சொல்றோம். ஏன் ஃபால்ஸ் ஆக்கிடு? பிகாஸ் ஒன் இஸ் ஏ நாட் அ பிரைம். ஒன் இஸ் ஏ நாட் அ பிரைம். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒன் நாட் அ பிரைம். ஓகேவா? ஒன்னுக்கு கீழே இருக்கிற 0, -1, -2 அதெல்லாம் பிரைமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அதுக்காக நாட் அ பிரைம் யூஸ் பண்றோம். அப்புறம் எலிஃப் தேவையா? தேவையில்லை. இப்பதான் ஒரு வைல் லூப். இப்பதான் லூப்பே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். லூப்ல வைல் லூப் முதல்ல சொல்றோம், அப்புறம் ஃபார் லூப் சொல்றேன். வைல் லூப் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங்ல வைல் லூப், ஃபார் லூப் எந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தாலே ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் பண்ண சொன்னேன். அப்ப ஐ இன்ட்டு ஐன்றது ஒன்றும் இல்லை. அந்த தன்னாலன்னு சொல்ற பார்த்தீங்களா, அது ஒரு வேரியபிளா எடுத்துக்கிறேன். மேல வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். i ஈக்குவல் டு 2. 2ல இருந்து 2, 3, 4, 5, 6, 7 அப்படி போயிட்டே இருக்கும். அந்த இட்டரேஷன் இருக்குல்ல, அந்த இட்டரேஷனை தான் நான் வந்து ஐன்னு சொல்லிட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n. n-க்கு கீழே வரைக்கும் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n. n-க்கு கீழே வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை பில்ட் பண்ணிடுறோம். அப்புறம் கோலன். இஃப் அப்படி இருந்தா n மாடுலஸ் i ஈக்குவல் டு 0வா இருந்தா எனக்கு வந்து பிரைம் கிடையாது. ஆமா, 0 இருக்கக்கூடாது. 0 இல்லாம ஒரு நம்பர்ஸ் 1, 2, 3, 4 அப்படி இருந்தா அது வந்து பிரைம். பிகாஸ் நீங்களே லாஜிக்கா திங்க் பண்ணுங்களேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். இப்ப 2 வந்து 1ஆல மல்டிபிள் பண்ணா ரிமைண்டர் எப்படி 0 வருமா? வராதுல்ல. அவ்வளவுதான். மாடுலஸ்ன்னா ஒண்ணும் இல்ல. ரிமைண்டர் நம்மளுக்கு காட்டும். n ஈக்குவல் டு n மாடுலஸ் i அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரணும். இப்ப 2 மாடுலஸ் 4 அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரும். அது பிரைம் கிடையாது. 2 மாடுலஸ் 4 அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரும். அப்ப அது பிரைம் கிடையாது. 4 இஸ் ஏ நாட் அ பிரைம். ஓகேவா? இதே மாதிரி தான் லாஜிக்கை பில்ட் பண்றோம். மாடுலஸ்னா ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இப்பதான் கண்டிஷனே உண்மையா இருக்கு. இந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்றோம் இல்லையா? வைல் லூப் யூஸ் பண்ற எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும்னா லாஜிக்கை பில்ட் பண்றதுக்காக இது பண்ணும். இட்டரேஷன் அடுத்தடுத்து போகணும் இல்லையா? 2, 3, 4, 5, 6ன்னு அந்த ஸ்டெப் 1 இன்க்ரீஸ் பண்றதுக்காக i பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு இதை வந்து இந்த கண்டிஷன் இப்ப நம்ம ஹோல் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம 27th இருந்து 31 வரைக்கும் இருக்கிற லைன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் பிரைம் நம்பரோட
பேசிக் லாஜிக். இந்த லாஜிக்கை பில்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது பிரிண்ட்ல வந்து இஸ் prime 1 and then 2. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ணி பார்க்கும்போது ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ லாஜிக் ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஃபோர்த் சம், ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங் வித்தவுட் யூஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். டிஃபைன் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்குவோம். இந்த ஃபங்க்ஷனில் ஆர்கியூமெண்ட், அதாவது எஸ் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், கோலன் போட்டுக்கலாம். அப்புறம் எஸ்டிஆர், ஸ்ட்ரிங் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எஸ்டிஆர் ஒரு ஓப்பன் கொட்டேஷன். ஓகேவா? இங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை உருவாக்கிருக்கோம். இதில் தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி லெட்டரை வந்து சேமிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து எஸ்டிஆர்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப், ஃபார் ஐ இன் range length s minus 1 comma minus 1 comma minus 1. அவ்வளோதான். இப்போ இந்த 42 லைனோட அர்த்தம் என்னன்னா, இங்க ஒரு ஃபார் லூப்பை ஓட விட்டுட்டு அந்த ஃபார் லூப்போட ஹெல்ப்பால நாம எஸ் ஸ்ட்ரிங்கை பின்னால இருந்து முன்னாடி வரைக்கும் இட்ரேட் பண்றோம். ஓகேவா? இந்த இடத்துல லென்த் எஸ் மைனஸ் 1 அப்படின்ற ஸ்ட்ரிங்ல தான் கேரக்டரோட லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டோர் ஆகுது. அப்புறம் அடுத்து இங்க நம்ம போட்டிருக்க -1 அப்படின்ற லூப் வந்து ஸ்டாப் ஆகலன்னு சொல்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க -1 வந்து ஈச் ஸ்டெப்புக்கு 1 ஸ்டெப் வந்து பேக் மூவ் ஆகணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இங்க போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். str பிளஸ் ஈக்குவல் டு எதை அப்பன் பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிற இட்ரேஷனை நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். ஆர்கியூமெண்ட் எஸ் ஆஃப் ஐயை அப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எஸ் ஆஃப் ஐ, அதாவது கரண்டா நம்ம இருக்கிற கேரக்டரை நம்ம எஸ்டிஆருக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டே போறோம், அதாவது ஆட் பண்ணிட்டே இருக்கோம். இது ரிவர்ஸ் ஆக ஒரு ஸ்ட்ரிங்கா உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எல்லா லெட்டர்ஸையும் ரிவர்ஸா ஆட் பண்ணி முடிஞ்சதும் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இது ஃபங்க்ஷனோட இன்புட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ரிட்டர்ன் எஸ்டிஆர். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். பிரிண்ட் கொடுத்துக்குவோம். பிரிண்ட்ல ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ், ஆர்கியூமெண்ட் வந்து குணா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ குணான்னு எடுத்துருக்கோமோ இது வந்து 0 1 2 3 இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? அவுட்புட் இங்க பாருங்க, ரிவர்ஸ்ல அழகா கிடைச்சிருக்கு. எந்த விதமான இன்புட் ஃபங்க்ஷனும் நம்ம இங்க யூஸ் பண்ணல. இப்போ அடுத்து செக் இஃப் எ ஸ்ட்ரிங் இஸ் எ பாலிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சம் பார்க்கலாமா? இந்த சம்மும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணோம். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணும் போது நம்ம கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்டும் கரெக்டா ஒரே மாதிரி இருந்தா அது பாலிண்ட்ரோம், இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம். அவ்வளவுதான். ஸோ இந்த லைன் அப்படியே தான் வரப்போகுது. நான் அதனால அதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்றேன். இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சின்ன லைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். என்னன்னா, இங்க ரிட்டர்ன்ல நம்ம கொடுத்துருக்கிற ஆர்கியூமெண்ட்டும் அதுவும் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த எஸ்டிஆர், இந்த ஐயும் ஒரே மாதிரி இருந்தால் அது பாலிண்ட்ரோம், இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம். சிம்பிள். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ அப்படின்னு வரக்கூடாது. இங்க வந்து ரிட்டர்ன் எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? இப்போ இந்த பாலிண்ட்ரோம் சம்ம நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ணும்போது யா மேடம் அப்படின்றது ஒரு பாலிண்ட்ரோம் தான். இது வந்து நாட் அ பாலிண்ட்ரோம். பட் அப்படின்னா நாட் அ பாலிண்ட்ரோம் கரெக்டா தான் வரும். ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்த சம் மூவ் ஆகலாம். கவுண்ட் வவல்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். இது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும் சம். ஓகேவா? டிஃபைன் அப்படின்னு கொடுத்துக்கிறோமா? கவுண்ட் வவல்ஸ். ஓகே, வவல்ஸ் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். எஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறோம். உள்ள கவுண்ட் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் 0, ஜஸ்ட் ஒன் வேரியபிள். ஓகேவா? வவல்ஸ் இதுவும் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். வவல்ஸ்ல வவல்ஸ் என்னென்ன? ஏ இ ஐஓயு, ஏ இ ஐஓயு த வவல்ஸ். கேப்ஸ்லும் கொடுத்துக்கிறோம், ஸ்மாலும் கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் ஃபார் லூப், ஃபார் கேரக்டர்
இன் எஸ். ஓகேவா? இந்த பைத்தான் சின்டாக்ஸ் 69 லைன் பைத்தான் சின்டாக்ஸ் படி இந்த மாதிரி ரேஞ்ச் வச்சு ஃபார்வர்ட் போடலாம், இன் வச்சு ஃபார்வர்ட் போடலாம். இதுல இஃப் கேரக்டர் வந்து வவல்ஸ் கூட இருந்தா, வவல்ஸ்ல இருந்தா இன் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வேர்டு மாதிரியே இருக்கும். ஸோ ஈஸியா ப்ராப்ளம் சால்விங் பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேவா? கவுண்ட் 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 பிளஸ் ஈக்குவல் டு 1. இப்ப கேரக்டர் அப்படின்ற இந்த இடத்துல வந்து நம்ம வேரியபிளா யூஸ் பண்றோம், அதாவது இட்ரேஷனுக்காக. அது வவல்ஸ்ல இருந்தா அது வந்து ஒன்னு கூட்டிக்கோ பிளஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா அது பிளஸ் பண்ணும். இதுதான் லாஜிக். ஒன்னும் பிளஸ் பண்ணிட்டே போகும். ஃபார் லூப்னால நம்ம வந்து இட்ரேஷன் i பிளஸ் 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 ஒன் பிளஸ் ஒன் போட தேவையில்ல. ஃபார் லூப்னா கரெக்டா எல்லாமே இங்கே டிஃபைன் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எதை ரிட்டர்ன் பண்ணலாம்னா கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கவுண்ட், அவ்வளவுதான். கோலம் வராது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணும் பிரிண்ட். எதை கால் பண்றோம்னா இந்த நம்பர் ஏதோ கால் பண்ணிக்கலாம். கவுண்ட் வவல்ஸை இப்போ கால் பண்ணலாம். ஓகே, இப்போ போட்டேன் கவுண்ட் வவல்ஸ் உள்ள பாருங்க, ஒரு ஐ கேப்சல் இருக்கு, ஒரு ஐ ஸ்மால் இருக்கு. பாத்தீங்களா? ஒரு டிஃபரெண்ட்காக கேப்சலும் கவுண்ட் ஆகுதான். ஆமா ஆகுது. 1 2 3 4 5 யா கரெக்டா கவுண்ட் ஆகுது, கேப்சலும் கவுண்ட் ஆகுது. பட் இதுல என்ன லாஜிக் மிஸ்டேக்னா, இப்ப நான் ஐ போடுறேன்னா இதுல ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. ஐ வந்து 2 வாட்டி வருது, ஆனா 2 வாட்டி கவுண்ட் ஆயிருக்கு. 2 வாட்டி 2 வவல்ஸ் இருந்தாலும் அது ஒரு வாட்டி தான் கவுண்ட் ஆகும். இந்த லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே திங்க் பண்ணி அந்த கோடை எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பாய். ஹெல்ப் அதர்ஸ், ஜஸ்ட் பை.